நான் எப்போ வெளியில் கிளம்புனாலும் சரி, ஃபஸ்ட்டு தொட்டு பார்க்குறது வந்து பாக்கெட்டு. பேக்கில் என்னக்குன்னா பர்ஸ் பாருங்கள், பர்ஸ். இப்படி கிளம்புறதுக்கு முன்னே ஒரு டைம் தொட்டு பார்ப்பேன் பர்ஸ். அடுத்தது இந்த நோட், பாக்கெட் நோட்டு. அடுத்தது ஒரு பென்னு. அடுத்தது செல்லு. செல்லு எப்பயும் மறக்கிறது கிடையாது. பர்ஸு மெயின் இல்லையா? பேண்ட் மாற்றும்போது பர்ஸ் போடாமல் போயிட்டோம்னா அங்கே போய்ட்டு பர்ஸு செல்லு வச்சு டிக்கெட் கொடுத்துக்கலாம். இருந்தாலும் பர்ஸு எடுத்துகிட்டு அதில் கார்டு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த நோட்டு ஒன்று அவசியமாக வச்சுருப்பேன். மறதிங்கிறதுனால, நினைவாற்றல் குறைபாடுங்கிறதுனால ஒரு பக்கம் வந்து பாருங்கள், ஒரு பக்கம் அக்கௌண்ட் நோட்டு, பணம் என்னென்ன செலவாகுது அப்பப்பே எழுதுகிறேன். ₹1 கூட மிஸ் ஆனது இல்லை. இன்னொரு பக்கம் ஆப்போசிட் சைடு வந்து ரஃப்பு பாரு, ரஃப். ஏதாவது ஒன்று ஊர் பேர், ஆள் பேர், இல்லை ஏதாவது ஒன்று குறிச்சிக்கிறதுக்காக அது எப்பயுமே குறிச்சி வைப்பேன். அப்பயே வந்து அந்த ரப்பு, ஒரு சைடு ரப்பு காலி ஆகிடுச்சுன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு நோட் எடுப்பேன். இந்த நோட்டை எடுத்து பெரிய நோட்டில் டைரியில் எழுதுகிறேன். இந்த செலவானதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னே கூட ஒருத்தன் பணம் இல்லை எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டார். டைரியில் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டேன். பாரு, இந்த டைமில் நீ பணம் வாங்கியிருக்கிற என்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு பக்காவாக ரெக்கார்டு இருக்கும். அதனால் வந்து எவ்வளோ தான் மண்டையில் ஏற்றி வைக்கிறது. அதனால் வந்து நீங்களும் சரி, ஒரு குறிப்பு நோட்டு ஒன்று, பாக்கெட் நோட் சிம்பிளாக இருக்கும். இதை தான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டுருக்கோம். ஒன்று வச்சுக்கிட்டா ஒரு பக்கம் ரஃப்பு மறக்காமல் இருக்கிறதுக்கும், இன்னொரு பக்கத்துக்கு பணம் செலவானதும் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கலாம். நீ ஒரு வருஷத்துக்கு ஒரு டைரி யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரே டைரியை 20 வருஷத்துக்கு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஒன்லி பணக்கணக்கு மட்டும்தான். அதில் வந்து எப்போயாவது ஏதாவது பணக்கணக்கு ஏதாவது ப்ராப்ளம் யாராவது இது பண்ணாங்கன்னா எடுத்து அந்த வருஷத்தை பார்த்தோன்னா க்ளீனாக இருக்கும். கணக்கு போட்டு எடுத்து அனுப்பிச்சி விட்ருவோம். அதில் வந்து அவங்களது மட்டும் பர்சனல் நோட் எழுதுறதில்ல. டெய்லி அன்னைக்கு டேட்டில் யார் யாருக்கு கொடுத்தேன், அதுக்கு யார் என்ன செலவு பண்ணணுங்கிறதுலாம் கூட அதில் இருக்கும். அதில் வந்து பக்காவாக ஒரிஜினலாக இருக்கும். அதில் எதுலேயுமே இது இருக்காது. அதனால் வந்து மறதி இருக்கிறவங்கள இது மாதிரி பாக்கெட் நோட் யூஸ் பண்ணிக்கங்க. பெண்ணு எப்பயுமே இருக்கும். இது ரெண்டுமே பாக்கெட்டில் இல்லாமல் நான் எங்கேயும் வெளியில் கிளம்புனதே கிடையாது. பர்ஸ் உள்ளவங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஏடிஎம் கார்டு, விசிட்டிங் கார்டு எல்லாம் வச்சுருப்பாங்க. அது நானும் வச்சுருக்கிறேன். அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த ஒரு இப்போ இது மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் ஆகாது அப்படின்றதுக்காக. நன்றி.